ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் வங்கியில் பிணையாக கொடுத்திருந்த 22 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை எக்ஸிம் வங்கி கையகப்படுத்தியுள்ளது. வங்கியின் அனுமதியின்றி இந்த சொத்தை யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது எனவும் பொதுமக்களை எச்சரித்துள்ளது வங்கி. கோச்சடையான் படம் சம்பந்தமாக மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ரஜினிகாந்தின் மனைவி லதா தனக்கு சொந்தமான படப்பையில் உள்ள சுமார் 22 கோடி மதிப்பிலான சொத்தை பிணையாக கொடுத்திருந்தார். இந்நிலையில்தான் இந்த நிலத்தை எக்ஸிம் வங்கி கையகப்படுத்தி இருக்கிறது. இது குறித்த அறிவிப்பு ஆங்கில நாளிதழ் ஒன்றில் விளம்பரமாகவும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை கட்ட 1 மாதம் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் அதற்கு வங்கி தரப்பில் ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் ரஜினி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிங்கா படம் நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறி அந்த தொகையை திருப்பி தர வேண்டும் என்ற சில விநியோகஸ்தர்கள் நெருக்கம் கொடுத்து வரும் இச்சூழலில் இந்த விவகாரம் ரஜினிக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.